நமஸ்காரம். அந்த ரிஷி வரம் கொடுத்தார், இந்த ரிஷி சாபம் கொடுத்தார் என்றெல்லாம் புராணங்களில் வாசிக்கிறோம். வரம் என்றவுடன் நல்ல நன்மை நிறைய கிடைக்கப் போகிறது, லாபம். சாபம் என்று சொன்னால் தீமை, நஷ்டம். ஏதோ கஷ்டத்தை அனுபவித்தாக வேண்டும், சாபத்தின் பயன். ஹிரண்யகசிபு, ராவணன் போன்றவர்களெல்லாம் கூட தவம் புரிந்து வரம் பெற்றிருக்கிறார்கள். அந்த வரத்தாலே உலகத்துக்கு தீங்கிழைத்தனர். அவர்களை பொறுத்த வரைக்கும் அது வரமாக இருக்கலாம், தாங்கள் வேண்டினது கிடைத்ததுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில் பார்த்தால் அது வரமா? அதை பெற்றதனால் அவர்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டது? ஆணவத்துக்கு தீனி போட்டுக் கொண்டனர். உண்மையில் பார்த்தால் அந்த வரம் அவர்களுக்கு நன்மை செய்யவில்லை, தீமையைத்தான் வளர்த்தது. அவர்களுக்கும் தீமை, அவர்களால் மற்ற பேருக்கும் தீமை. அதனால் வரம்னு சொல்லும் போதே நாம் துள்ளி குதிக்க வேண்டாம். அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் நல்லதா தீயதா தெரியும். அதேபோல் சாபம். ஒரு சின்ன கதை சொல்லுகிறேன். குபேரனுக்கு 2 பிள்ளைகள். மணிகிரீவன், நளகூபரன் என்று பெயர். குபேரன் என்றால் பணத்துக்கு சொல்லவா வேண்டும்? அவன் மகன்களும் அந்த பணத்திலேயே மிதந்தனர். தங்கள் நிலை கொள்ளாது சுகத்தை அனுபவித்தனர். அவர்களெல்லாம் எங்கோ ஒரு நீரோடையில் குளித்துக் கொண்டிருந்தனர். பல அப்சர பெண்டிர்களும் கூட இருந்தார்கள். தங்களையே மறந்து ஆடையின்றி இருந்தனர். அப்போது அந்த வழியே நாரதர் வந்தார். அந்த பெண்கள் எல்லாம் கரையேறி சென்று விட்டனர். ஆனால் இவர்கள் பணம் தந்த மதத்தாலும் காம சுகத்தாலும் ஆடையிட்டு மறைப்பதை கூட செய்யாமல் ஆணவத்தோடு நின்றனர். இதை கண்ட நாரதர் கோபமுற்றார். அவர்களுக்கு சாபம் கொடுத்தார். தான் ஆடையில்லையே என்ற நினைவு கூட இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறீர் என்றால் நீங்கள் மரத்துக்கு சமமானவர்கள், மரமாக போய் பிறப்பீர்கள்னு சபித்தார். அவர்கள் கோகுலத்தில் கண்ணன் இருந்த வீட்டுக்கு வாசலிலே 2 மரங்களாக நின்றனர். உரலில் கட்டுண்ட கண்ணன் அப்படியே இழுத்து கொண்டு போய் அந்த மரத்துக்கு நடுவே உடலை விட்டு அந்த உரல் நகராமல் மரமே முறிந்து விழுந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். புனராய் நின்ற மரமிழ் அன்னை இதபுருவில் வலவாவோ, புனராய் நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ என்று நம்மாழ்வாரின் பாசுரம். இந்த 2 மரங்களும் வீழ்ந்தன. அவர்கள் இருவருக்கும் பல காலம் கழித்து அன்று சாப விமோசனம் கிடைத்தது. நாரதர் அவர்களுக்கு சாபம் கொடுத்த போது இப்படி சொல்லுகிறார்: அனுகிரகார்த்தாய சாபம் தாஸ்யன்னு என்று பாகவத புராணத்தில் வரும். அந்த இருவரையும் அனுகிரகிப்பதன் பொருட்டு நாரதர் சாபமிட்டார். இது பொருந்துகிறதா? சாபமிட்டாலே தண்டனை என்று நினைக்கிறோமே. ஆனால் அருளுவதன் பொருட்டு, அவர்களை அனுகிரகிப்பதன் பொருட்டு சாபமிட்டார்னு வருகிறது. ஏனெனில் இந்த சாபமே இல்லாவிட்டால் அவர்கள் மேலும் மேலும் ஆணவத்தோடு நடந்து தங்களுக்கு தீமையை சேர்த்து கொண்டிருப்பார்கள். உண்மையில் இந்த சாபம் அவர்களை நிலை பெறச் செய்து, தன்னிலை உணரச் செய்து நல்ல வழியில் மாற்றிவிட்டது. அதனால் தண்டனையே பரிசாகலாம். பெரியவர்கள் நம் பேரில் கோபித்துக் கொண்டு திருத்த முற்பட்டால் அந்த கோபமே அருளாகலாம்.
சாபம் கூட அருளாகலாம். இது எப்படி ஆகலாமோ அதே போல ஒரு வரம் எத்தனையோ தீமைகளையும் ஏற்படுத்தலாம். வரம் பெற்றதனால் தானே பிராணிகள் எல்லாவற்றையும் ஹிம்சிக்க தொடங்கினான் ஹிரண்யகசிபு. அந்த வரம் இல்லாவிட்டால் ஆணவம் வராது. ஆகவே எந்த ஒன்றையும் அது எப்படிப்பட்டது என்பதை விட நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதை நல்ல குணத்தோடு அணுகுகிறோமா அல்லது தீய குணங்களோடு அணுகுகிறோமாங்கிறதை பொறுத்துத்தான் பலன் கிடைக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.